அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ். நாம இப்ப இந்த வீடியோல நில அளவை கற்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைத்திட மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்கணும்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை உங்க நண்பர்களும் பார்த்து பயனடையும் விதமா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். சில பகுதிகளில் நில அளவை கற்களை காணிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி நான் எஃப்எம்பி பத்தி, அதாவது புலப்படம் பத்தி நான் வீடியோ போட்டப்ப அதுல காணிக்கல் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்திருந்தேன். அதற்கு சில நண்பர்கள் காணிக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கும் விதமா தான் நான் இந்த வீடியோவை இப்ப உருவாக்கி உங்களுக்கு வழங்குறேன். நில அளவை கற்கள் பாத்தீங்கன்னாக்கா இரண்டு விதமா இருக்கு. ஒன்று ஏ கற்கள்னு சொல்லுவாங்க, மற்றொன்று பி கற்கள்னு சொல்லுவாங்க. நாம இந்த வீடியோல ஏ கற்கள் பத்தி பார்க்க போறது இல்ல. அதை பத்தி நான் உங்களுக்கு செப்பரேட்டா இன்னொரு வீடியோல சொல்றேன். இப்ப நாம இந்த வீடியோல பி கற்கள் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். பி வகை கல்லை பத்தி நாம இப்ப பார்க்கலாம். வாங்க. இங்க இருக்கிறது பாத்தீங்கன்னாக்கா ஒரு நில அளவை கல் தான். இது வந்து பி வகை நில அளவை கல். இந்த பி வகை கற்கள் எங்க இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா புல முச்சந்தியில இருக்கும். அப்புறம் ஜி லைனுடைய ஆரம்ப புள்ளி மற்றும் இறுதி புள்ளியில இருக்கும். அது மட்டும் இல்லாம புறம்போக்கு நிலப்பகுதியினுடைய வளைவு பகுதியிலையும் இந்த வகை பி கற்களை நட்டு வச்சிருப்பாங்க. இப்ப நாம இங்க இருக்கிற இடம் கூட பாத்தீங்கன்னாக்கா இந்த பகுதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா புறம்போக்குல வரும். ஏ கற்களோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா பி கற்கள் அளவு வந்து பாத்தீங்கன்னாக்கா சின்னதா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பி கற்களுடைய ஒரு பக்கத்துல இது போன்ற இந்த ஏரோ மார்க் சிம்பல் வந்து கொடுத்திருப்பாங்க. புலப்படத்துல எப்படி சார் நம்ம நில அளவை கற்களை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சிலர் கேட்கறாங்க. நம்ம விஓஓ கிட்ட இருக்கு இல்லைங்களா, அதாவது கிராம நிர்வாக அலுவலர் கிட்ட இருக்கக்கூடிய எஃப்எம்பில வந்து பாத்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு எண் கொடுத்து அதை சுத்தி ஒரு வட்டமிட்டு காமிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து நில அளவை கற்கள் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம கணினியில நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா எஃப்எம்பி, அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா சிவப்பு வண்ணத்துல எண் கொடுத்திருப்பாங்க, சிவப்பு கலர்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க. அதுதான் நில அளவை கற்கள். நில அளவையின் போது நில அளவை கற்கள் மிகவும் இன்றியமையாததா இருக்கு. சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம்.